வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனவரி 26 அன்று டெல்லியில் தலைவர் திரௌபதி முர்மு நடத்தும் மதிப்புமிக்க தேநீர் விருந்துக்கு தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 நபர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். பரம்பூர் பெரிய தொட்டி நீர் பயனர் சங்கத்தின் தலைவர் பொன்னையா மற்றும் பெண் த்ரோன் விமானி அமுதா ஆகியோர் அழைப்பாளர்களாக உள்ளனர். இருவரும் விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மையில் அவர்களின் விதிவிலக்கான பங்களிப்புகளுக்காக அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அன்னவாசல் தொகுதியில் உள்ள பரம்பூர் கிராமத்தில் பரம்பூர் பெரிய தொட்டி நீர் பயனர் சங்கம் உள்ளது. இது 1978 முதல் செயல்பட்டு வருகிறது. 281 விவசாயிகளை கொண்ட இந்த சங்கம் 268 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய மழைநீரை திறம்பட பயன்படுத்துகிறது. கமிஷன் வசூலிக்காமல் அரசாங்கத்தால் நடத்தப்படும் நெல் கொள்முதல் மையம் மூலம் விளைபொருட்களை நேரடியாக விற்பனை செய்வதன் மூலம் நியாயமான வர்த்தக நடைமுறைகளையும் அவர்கள் உறுதி செய்கிறார்கள். நீர்நிலைகளை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்களை பயன்படுத்துவது உட்பட அவர்களின் புதுமையான நீர் மேலாண்மை நடைமுறைகள் 2023இல் அவர்களுக்கு தேசிய அங்கீகாரத்தை பெற்று தந்தன. இதன் விளைவாக 2024 அக்டோபரில் ஜனாதிபதி முர்முவால் பொன்னையாவுக்கு மதிப்புமிக்க விருது வழங்கப்பட்டது. இந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் சங்கம் இப்போது குடியரசு தின தேநீர் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ளது. தனது பெருமையை வெளிப்படுத்திய பொன்னையா, தேசிய அளவில் இத்தகைய அங்கீகாரத்தை பெறுவது சங்கத்தில் உள்ள நம் அனைவருக்கும் மிகுந்த பெருமைக்குரிய தருணம் என்று குறிப்பிட்டார். இந்த அழைப்பு நிலையான நீர் மேலாண்மையில் அவர்களின் கூட்டு முயற்சிகளை அங்கீகரிப்பதை குறிக்கிறது. இதேபோல் பொன்னமராவதி தொகுதியில் உள்ள மணப்பட்டியைச் சேர்ந்த அமுதா விவசாய நுட்பங்களை நவீனமயமாக்குவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்து வருகிறார். பிராந்தியத்தில் முதல் பெண் த்ரோன் பைலட்டாக அவர் தனது மகளிர் சுய உதவிக்குழு மூலம் இப்கோவிலிருந்து ஒரு த்ரோனை பெற்றார். அதன் பின்னர் அதை விவசாய நடைமுறைகளை மேம்படுத்த அதை பயன்படுத்தியுள்ளார். விவசாயத்தில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பதில் அவரது முன்னோடி பங்கு அவருக்கு தேசிய அங்கீகாரத்தையும் ஜனாதிபதியின் தேநீர் விருந்துக்கு அழைப்பையும் பெற்றுள்ளது. இந்த வாய்ப்பு விவசாயத்தில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பின்பற்றுவதற்கு அதிகமான பெண்களை ஊக்குவிக்க என்னை ஊக்குவிக்கிறது என்று கூறிய அமுதா தனது நன்றியையும் உறுதியையும் வெளிப்படுத்தினார். பொன்னையா மற்றும் அமுதா ஆகியோருக்கு அனுப்பப்பட்ட அழைப்புகள் விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை துறைகளில் புதுமையான அணுகுமுறைகள் மற்றும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.